ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா சரணம். உங்களுடைய வீட்டுல உப்பு இருக்குதுல்ல, உப்பு. அந்த உப்போட இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் எடுத்து வைங்க. அப்படி உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய உப்போட இந்த ஒரு பொருளை எடுத்து வைக்க முடியுமா, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையை ஒரே நாள்ல மாறிடுங்க. இதனால உங்க வாழ்க்கையில நிறைய செல்வங்கள் வர ஆரம்பிக்கும். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை, பரிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பேன். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும். எப்பவுமே பெரியவாவை சந்திக்கக்கூடிய பக்தர்கள் நிறைய நபர்கள் கேட்ட சொன்ன விஷயம் தாங்க இது. முக்கியமா பெரியவா சந்திக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே மடத்துல வச்சு சொல்லக்கூடிய விஷயம், பெரியவா, குடும்பத்துல கஷ்டத்துக்கு மேல கஷ்டம். இந்த பண கஷ்டம் எங்க குடும்பத்தை போட்டு வாட்டி வளைக்குது. இருந்து எப்படி வெளியே வரணும்னு எங்களுக்கு தெரியல பெரியவா. ஒவ்வொரு நாளுமே இந்த பண கஷ்டம் எங்களோட குடும்பத்துல அதிகமாகிட்டே தான் இருக்கு. இத எப்படி இருந்து நாங்க வெளியே வரப்போறோம்னு எனக்கு தெரியல பெரியவா. எங்க குடும்பத்துக்குள்ள கூட அடிக்கடி சண்டை சச்சரவுகள்லாம் நடக்க ஆரம்பிக்குது பெரியவா. ஒவ்வொரு நாளுமே தேவையில்லாத மனக்குழப்பங்கள், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்னு ஏதோ வருது. அது மட்டும் இல்லாம எங்களுடைய வாழ்க்கை ரொம்ப தலையெழுத்து, ரொம்ப மாறிடுச்சு பெரியவா. இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில எங்களுடைய வாழ்க்கை போனுச்சுன்னா எங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய, அதாவது எங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை கூட பாதிக்குன்னு பயமா இருக்கு பெரியவா. இருந்து எனக்கு எப்படி வெளியே வரணும்னே தெரியல பெரியவா. பெரியவா தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தன் பெரியவாயிடம் சொல்றா. அதுக்கு பெரியவா சொல்றா, கவலைப்படாத, நீ இந்த பூஜை பரிகாரம் இதெல்லாம் பண்றியா அப்படின்னு பெரியவா கேட்க, அந்த பக்தனும் ஆமா பெரியவா, கண்டிப்பா நான் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம நான் குலதெய்வம் கோயிலுக்கு கூட தினமும் போயிட்டு வரேன் பெரியவா. அப்படி போயிட்டு வரும்போது நிறைய நிறைய மாற்றங்கள் ஏற்படும் நம்பிதான் போறேன் பெரியவா. ஆனா எந்த ஒரு மாற்றமும் என்னோட குடும்பத்திலையும் சரி, என்னோட வாழ்க்கையிலும் சரி ஏற்படவே மாட்டேங்குது பெரியவா. இதுல இருந்து எப்படி எனக்கு வெளியே வரணும்னு தெரியல பெரியவா. நீங்க தான் பெரியவா எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தன் மறுபடியும் சொல்றா. அதுக்கு பெரியவா கேட்கிறா, சரி கவலைப்படாத, நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்த, இந்த ஒரு பரிகாரத்தை உன் வீட்லயே பண்ணு, எல்லாமே சரியா போகும். நீ சொன்ன பாத்தியா, எல்லா கஷ்டங்களும் நீங்கி நீ மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு பெரியவா சொல்றா. அது என்னவென்று பார்ப்போம். அதாவது பாத்தீங்கன்னா, உங்களுடைய வீடுகள்ல நீங்க பயன்படுத்தக்கூடிய இந்த கல்லுப்பு எடுத்துக்கோ. இந்த கல்லுப்பை எடுத்துட்டு நீ ஒரு டப்பால போடு. அந்த டப்பால நல்லா தொடச்சிட்டு போடு. கல்லுப்பு மட்டும் முதல்ல போடு. அப்புறம் அதுல ஒரு 2 வசம்பு எடுத்துக்கோ, அதை போட்டுரு. முக்கியமா நீ மறக்காம போட வேண்டிய ஒரு விஷயம் வேற ஒண்ணும் இல்லை. இந்த ₹1 நாணயமோ இல்ல ₹2 நாணயமோ என்ன இருக்கோ அதை போட்டுரு. அவ்வளவுதான், வேற எதுவுமே நீ செய்ய வேணாம். இத செஞ்சு உன்னுடைய பூஜை அறையில வை. அப்படி இல்லைன்னா உன்னுடைய பண அறையில வச்சுட்டு, இந்த உப்போட போட்டு இதை நீ வைக்கும் போது உன் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இது உன்னுடைய கஷ்டங்களையும் உன்னுடைய பிரச்சனைகளுமே தீர்த்து வைக்கும். நீ இதை தைரியமா நம்பி கூட செல்வ பிரச்சனைகளுக்கும் செல்வத்தாலான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். இனி உன்னுடைய வாழ்க்கையில நீ நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உன்னுடைய வாழ்க்கை மாறி போயிடும். நீ கவலைப்படாம இதை செஞ்சா போதும். அதாவது இந்த ஒரு விஷயத்த செய்யறது மூலியமாவே பல நபர்களுடைய வாழ்க்கையில பல எண்ணற்ற விஷயங்கள் நிகழ்ந்திருக்கிறது. நீ மனசுல எந்த ஒரு எண்ணமும் கோபமும் இல்லாம முழுமையான எண்ணத்தோடு, அதாவது முழு மனசோடு நீ இதை செஞ்சாலே போதும். உன்னுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க நீ பட்ட அவமானங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் இது தீர்வாதான் அமையும். எந்த நாளாக இருந்தாலும் சரி, எப்போதுனாலும் சரி, பிரச்சனை இல்லாம நீ வாழ்க்கையை வாழ முடியும். அதனால உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்போடு இந்த ஒரு சில விஷயங்களை செஞ்சு பாரு. வாழ்க்கை பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். செல்வம் உன்னை தேடி வரும். செல்வத்தை பற்றின பிரச்சனையே உனக்கு இனி இருக்கவே இருக்காது. அப்பேற்பட்ட முக்கியமான பரிகாரத்தை பற்றி பார்க்க போயிடும். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு புதிய பவர் இருப்பேன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனே வரும். முதல் விஷயம், உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பு டப்பா எடுத்துக்கோங்க, இல்லை ஜாடி, எதுல கல்லுப்பு வச்சிருக்கீங்களோ அதை எடுத்துக்கோங்க. நீங்க இதை கல்லுப்புக்குள்ள வச்சாலும் சரி, அப்படி இல்லைன்னா நான் தனியா எடுத்து வைக்கலாமானாலும் சரி வைக்கலாம். தனியா எடுத்து வைக்க போறீங்கன்னா நீங்க மஞ்சள் நிற துணியை பயன்படுத்திக்கோங்க. அது உங்களுடைய பூஜையில வச்சீங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லை நான் கல்லுப்போடையே வைக்கிறேன்னா கல்லுப்போடையே வைங்க. நீங்க அதை பூஜையில கூட வைக்கணுமா செய்யுங்க. உங்களுடைய சமையல் அறையிலே அப்படி இருந்தாலே போதுமானது. முதல் விஷயமா நீங்க கல்லுப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க சரியாக பாத்தீங்கன்னா 3 வசம்பு துண்டுகளை எடுத்துக்கோங்க. அப்புறம் 3 ஏலக்காய், 3 வசம்பு துண்டுகள், அப்புறம் 3 ஏலக்காய், 11 நாணயம், அதாவது பாத்தீங்கன்னா ₹1 ₹2 ₹5 எது உங்ககிட்ட இருக்கோ 11 நாணயத்தை எடுத்துக்கோங்க. முக்கியமா ஒரு தடவை இதுக்குள்ள நீங்க வச்சுட்டீங்கன்னா அதை ஒரு சில நாட்கள் வரைக்கும் அதை அப்படியே தான் இருக்கணும். அதை எடுக்கவே கூடாது. அதாவது நீங்கள் 1 மாதம் காலம் வரைக்கும் இந்த ஒரு விஷயத்த அது வச்சதுக்கு அப்புறம் உள்ள இருந்து எடுக்கக்கூடாது.
31 நாட்கள் நீங்க உள்ள வச்சதுக்கு அப்புறம் அது அப்படியே இருக்கட்டும். அதாவது உப்பு, அதனுடன் சேர்த்து நீங்க 3 வசம்பு, 3 ஏலக்காய், அதுக்கப்புறம் 11 நாணயம் இதெல்லாம் சேர்த்து உள்ள வைக்கணும். உங்ககிட்ட வெள்ளி அல்லது தங்கம் இருந்தா அந்த கல்லுப்போடு சேர்த்து உங்க வீட்டுல வச்சிருங்க. அப்படி வச்சிட்டீங்கன்னா போதும், உங்க வாழ்க்கை முழுவதும் இனி செல்வ பிரச்சனையே இல்லாம நீங்க வாழ்வீங்க. செல்வ பிரச்சனை இருப்பதோடு உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் மாறி நிச்சயம் நீங்கள் செல்வத்தாலான பிரச்சனைகள் வெளியே வருவீங்க. மகாலட்சுமி தாயோட அம்சம் உங்களுக்கு பூர்ணமா கிடைக்கும். ஆசை கிடைச்சி உங்க வாழ்க்கை முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வா வந்து அமையும். நீங்க முழுமையா நம்புங்க. நம்பிக்கையோடு போயிட்டு உங்க வீட்டுல கல்லுப்போடு சேர்த்து இந்த பொருட்களை வைங்க. உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் மாறி நீங்கள் நினைச்ச ஒரு விஷயத்த இது மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு கல்லுப்பு பரிகாரம் தான் சொல்லணும். இந்த கல்லுப்பு பரிகாரத்தை பண்ணி பாருங்க. உங்க இந்த உப்போடு நம்ம வைக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் மூலியமாகவே நம்ம வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்படும். முக்கியமா லட்சுமி கடாட்சியம் நம்ம வீட்டுல உண்டாகும். அப்பேற்பட்ட ஒரு விஷயம், உப்போட நீங்க எந்த ஒரு பரிகாரங்கள் உங்களுடைய வீட்டுல செஞ்சாலும் அது உங்க வீட்டுல பண உறவை அதிகரிக்கும். உங்க வீட்டுல பண உறவு அதிகரிக்கிறதுக்காகவே செய்யக்கூடிய முக்கியமான ஒரு பரிகாரம். இந்த 2 பொருட்களை நீங்க வசம்போடு சேர்த்து வைங்க. அப்படி நீங்க சேர்த்து வைக்கிறது மூலியமாவே எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிங்க, அது எல்லாமே ஒரு சில தினங்களே சேர்ந்து உங்க வீட்டை தேடி செல்வம் நிறைஞ்சு காணப்படும். முக்கியமா நீங்க நினைச்சே பார்க்க முடிய அளவுக்கு உங்க வாழ்க்கையில செல்வம் வந்து கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு இதுல சக்தி வாய்ந்த ஒரு சில விஷயங்கள் இருக்கு. முக்கியமா நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோட ஒரு விஷயத்த செய்றீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்படும். நம்பிக்கை இருக்கிற அளவுக்கு தான் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு தேவையான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். அதனால நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு விஷயத்த நம்பிட்டு நீங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கல் உப்பு ஜாடியில இந்த பொருள் 2 பொருள் எடுத்து வைங்க. அந்த உப்போடு லட்சுமியோட கலாட்சியமா இருக்கக்கூடிய அம்சமா இருக்கக்கூடிய இந்த உப்பு இருக்கு பாத்தீங்களா, அதோட நீங்க வைக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் உங்களுடைய வீட்டுல பணம் வரவு அதிகரிக்கும். அது நீங்க வைக்கக்கூடிய பொருட்களை பொறுத்து இருக்கு. அந்த பொருட்கள் என்னவென்று பார்க்கும். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனே வந்து கொண்டே இருக்கும். முக்கியமா அது ரொம்பவே பயனுள்ள தகவலாக உங்களுக்கு அமையும். நீங்க வீட்டுல கல்லுப்பு ஜாடி முதல்ல எடுத்துக்கோங்க. அந்த ஜாடியை முதல்ல எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ரூபாய் நோட்டு, 5 ரூபாய் நோட்டோ இல்ல 10 ரூபாய் நோட்டோ, 20, 50, 100, 500 என்ன ரூபாய் நோட்டு உங்ககிட்ட இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அந்த ரூபாய் நோட்டு எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம், அந்த ரூபாய் நோட்டுக்கு நடுவுல, அதாவது பாத்தீங்கன்னா ரூபாய் நோட்டு நேரம் எடுத்துக்கிட்டு அந்த ரூபாய் நோட்டுக்கு நடுவுல ஒரு நீளமான ஒரு வசம்பை வச்சிருங்க. அந்த வசம்பை வச்சதுக்கு அப்புறம் அதை அப்படியே பாத்தீங்கன்னா சுத்துங்க. அதாவது பாத்தீங்கன்னா நூல்கண்டு இருக்கும் பாத்தீங்களா, ஒரு நேரா இருக்க மாதிரி, அதே மாதிரி அந்த வசம்போடு சேர்த்து வச்சு அந்த ரூபாய் நோட்டை சுத்திருங்க. அதை சுத்தினதுக்கு அப்புறம் அந்த ரூபாய் நோட்டு சுத்தினதுக்கு அப்புறம் அவுந்துராம இருக்க சின்னதா ஒரு நூல்கண்டு எடுத்து அதில் கட்டிடுங்க. அதன் பிறகு அந்த உப்பு ஜாடிக்குள்ள இது போல வச்சிருங்க. முக்கியமா இது நீங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் வைக்காதீங்க. 3 இதே போல ஒரு ரூபாய் நோட்டு ஒரு வசம்பு, ஒரு ரூபாய் நோட்டு ஒரு வசம்புன்னு கெட்டி அந்த உப்பு ஜாடிக்குள்ள வச்சிருங்க. கல் உப்பு ஜாடிக்குள்ள வச்சிருங்க. இந்த கல் உப்பு ஜாடிக்குள்ள வச்சதுக்கு அப்புறம் இதை பூஜையர்ல வைக்கணுமான்ற கேள்வி நிறைய நபர்கள் இருக்கிறது. அது எதுவுமே தேவையில்லை. நீங்க அந்த ஒரு விஷயத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு உங்களுடைய பூஜை அதை வைக்காம இங்க எப்பவுமே சமைக்கிற இடத்துல இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு இடத்துல வைங்க. இது உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையை மாற்றும். முக்கியமா செல்வத்தாலான எப்பேற்பட்ட கடன் பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே இது தீர்த்து உங்களுடைய வாழ்க்கையில செல்வத்தை நிறைய கொண்டு வந்து சேர்க்கும். இதுல அவ்வளவு சக்தி இருக்கிறது. அதனால நீங்க வீட்டுல இப்படி செஞ்சு பாருங்க. இது உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்த்து வைக்கி நன்மை நடக்க ஆரம்பிக்கும். எப்பேற்பட்ட கடனா இருந்தாலும் சரி அதெல்லாம் நீங்கி, கஷ்டம் எல்லாமே நீங்கி வாழ்க்கை மாறும். உங்களுடைய வாழ்க்கை மாறுனுச்சுன்னா உங்களுடைய குழந்தையோட வாழ்க்கையும் ஒரு சில தினங்கள்லயே மாறும். முக்கியமா அந்த குழந்தைகள் மூலியமா இந்த சில விஷயங்கள் செய்யும் போது கூட சீக்கிரமாவே உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா அமையும். நம்பிக்கையோட செஞ்சுட்டு வாங்க. நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர ஜெய்.